பாண்டுரங்கனுக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன கனெக்ஷன்? வாங்க பார்க்கலாம். மாதந்தோறும் வர்ற தேய்பிறை சதுர்த்தி தினம்தான் மாத சிவராத்திரின்னு அழைக்கப்படுது. இந்த நாள்லாம் சிவபெருமான விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் வாழ்வுல அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது. அதன்படி சிவபெருமானை குறித்து பார்வதி தேவி ஆகம விதிப்படி 4 ஜாமங்கள்ல இரவு முழுவதும் அர்ச்சனை செய்து பூஜை செய்தாங்க. பூஜை முடிந்ததும் சிவபெருமானை வணங்கி தான் வழிபட்ட தினத்தை தேவர்களும் மனிதர்களும் சிவராத்திரி என்ற பெயரில் கொண்டாடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்படி பார்வதி தேவி விரதம் இருந்த தினம்தான் மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது. அத்தோட பார்வதி தேவி தான் விரதம் இருந்து இறைவனை வணங்கியது போல மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா செல்வங்களும் நலமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுதாங்க. அதனால மாசி மாதம் வருகிற மகா சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நினைத்ததை பெறலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் உள்ளது. மகா சிவராத்திரி அன்று வழிபடுபவர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானை கூறியிருக்கிறார். இந்த நிலையில பார்வதி தேவியோட சகோதரனான விஷ்ணு பகவான் அம்சமாக இருக்கிற பண்டரிபுரத்துல உள்ள பாண்டுரங்கன் சங்கர நாராயண வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாண்டுரங்கன் தலையில கிரீடத்துக்கு பதிலாக பானலிங்கமே இடம்பெற்றிருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. அதனால பண்டரிபுர பாண்டுரங்கன் தன்னோட சகோதரியாகிய பார்வதி தேவியுடைய கணவராகிய சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரி விழாவை கொண்டாடுவதாக ஐதீகம். சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கன் விரதமிருந்து சிவபெருமானை வணங்குவதாக கூறப்படுகிறது. பாண்டுரங்கன் விரதம் இருக்கிறதுனால சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கனுக்கு இன்று வரை நிவேதனம் செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சிவலிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்த தினம்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல சிவபெருமானின் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பவர்கள் மிக உயர்வான நிலையை அடைவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபட்டா 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட 1,00,000 முறை கங்கையில் குளித்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாமும் மகா சிவராத்திரி விரதம் இருந்து அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று உயர்வான வாழ்வை அடைந்து பின் இறுதியில் முக்தி அடைவோமாக. நன்றி.